எல்லா ஆக்டருக்குமே இது பக்கெட் லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும் டு ஆக்ட் வித் தலைவர் சார். அண்ட் எனக்கு இன்னும் ஒரு ரொம்ப இன்க்விசிட்டிவா நான் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஜெயிலர் படத்துல வந்து இஃப் எனிபடி ஹேட் கான் அண்ட் நரேட்டட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தலைவரோட பையன் அப்படின்னு சொன்னா அஃப்கோர்ஸ் எக்ஸைட்டிங்கா இருக்கும், they'll immediately say yes. But as this script goes on, narrate பண்ணும்போது you know how it goes down the character. ஸோ அப்படி உங்களுக்கு நெல்சன் சார் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும் போது how was your reaction? and நீங்க எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு ரோலை வந்து ஈஸியா ஸ்போர்ட்டிவாக அதை எடுத்துக்கிட்டு இது எனக்கு சூட் ஆகும், ஐம் கோனா டூ இட் அப்படின்னு பண்ணீங்கன்னா, இல்லைன்னா ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்ல தலைவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே ஒரு அற்புதமான விஷயம், லெட் மீ டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு யூ டுக் இட் அப்பா. எனக்கு இந்த படம் ஜெயிலர் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் அந்த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று வந்துச்சுல, அது வரும்போது நான் வந்து பயங்கர எக்ஸைட் ஆனேன். ஹோட்டலில் நான் வந்து நெல்சன் சாரோட டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது இங்கே தான் எம்ஆர்சியில். அப்போ நான் லிஃப்ட்ல ஜஸ்ட் மெட் ஹிம், ஹாய் சார் ஹவ் ஆர் யூ, நெல்சன் சார் மீட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர்ல ஒரு லீட் ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம இந்த கேரக்டர் வந்து பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏடிஸ் எல்லாமே டிஸ்கஷன் போயிருக்கு. அதுல நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இவங்க பண்ண வேண்டியது, அவங்க பண்ண வேண்டியது, இவங்க பண்ண வேண்டியது தெரியுமா அவங்களுக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமா இருக்கும்ல. எனக்கு கடைசியில படம் முடிச்சிட்டு தான் சொன்னாங்க எனக்கு அது. ஆக்சுவலி அது வரைக்கும் எனக்கு சொல்லல.